தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனு தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி நடிகர் ஸ்ரீகாந்தும் 26ஆம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிந்து நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, விரிவான விவரம். அதாவது போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனு கடந்த வெள்ளிக்கிழமை தள்ளுபடியானது. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவானது நீதிபதி நிர்மல்குமார் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சித்தின் வாதிடும் பொழுது போதைப் பொருள் பயன்படுத்தியதான வழக்கில் முதல் எதிரியாக கைது செய்யப்பட்டுள்ள பிரதீப் குமார் அளித்த ஒப்புதல் வாக்குகள் முகத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்தை கைது செய்தனர். ஆனால் ஸ்ரீகாந்திடமிருந்து எந்த விதமான போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்தார். அதே போன்று நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்றி ஆஜராகியிருந்தார். அப்போது கைது செய்துவிட்டனர். கைதுக்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் மருத்துவ பரிசோதனை செய்த போது அவர் போதைப் பொருளை பயன்படுத்தியதற்கான எந்த விதமான இதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்று வாதிட்டார். இதையடுத்து இருவரும் போதைப் பொருட்களை எவ்வளவு வாங்கினார் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து தெரிய வந்ததாகவும் அவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்று தெரிவித்தார். இதனையடுத்து ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வீட்டில் குழந்தையுடன் விளையாடி இருந்த போது காவல்துறை கைது செய்ததாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கண்ட நீதிபதி இந்த வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார். நாளை இந்த ஜாமீன் மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அதில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதா ஜாமீன் தொடர்பாக? ஜாமீன் அரசு தரப்பில் ஆட்சேபனை தெரிவித்தார். அதாவது இருவரையும் கைது செய்து போதைப் பொருள் நாங்கள் கைப்பற்றியுள்ளோம். அதே போன்று இந்த முதல் குற்றவாளி சேர்க்கப்பட்டுள்ள அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரசாத் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவரை கைது செய்தோம். இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் காவல்துறை கைது செய்ததாக தெரிவித்தார். ஆனால் எந்த விதமான போதைப் பொருளும் தங்களிடம் கைப்பற்றப்படவில்லை என்றும் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் ஸ்ரீகாந்த் தரப்பிலும் அதே போன்று கிருஷ்ணா தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து வாதங்கள் கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் இந்த வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.